அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பனத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 5 2 மற்றும் 6 பாருங்களேன். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார். அப்ப இயேசுவின் கண்களுக்கு ஒன்று தென்படுகிறது. என்னன்னா, கடற்கரையில் நின்ற 2 படவுகள். படவுடைய டிசைன், இப்ப படவை எதுக்கு தயாரிக்கிறாங்க? அதனுடைய டிசைன் என்னன்னா, கடல்ல மிதக்கிறதுக்கு. அப்ப நான் இயேசு என்ன பார்க்கிறாருன்னா, அந்த 2 படவுகளும் கரையிலே நிற்கிறதை கண்டார். அப்ப என் டிசைன் படி நான் இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காண்கிற தேவன். அப்ப இவருடைய கண்ல நம்ம பட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2 படவுகளை இயேசுவின் கண்கள் கண்டது. அந்த 2 படவுடைய லைஃபே அன்னைக்கு மாறிடுச்சு. அவுட் ஆஃப் சீசன்ல ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த 2 படவையும் நிரம்ப வச்சுட்டார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். பிரதர், எனக்கு நானே ஆண்டவர் சொன்னார், ஆனா என் லைஃப் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆதியில நான் அப்படி வைராக்கியமா இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் காண்கிற தேவன், உன்னை நான் கண்டிருக்கிறேன். ஆமென். அவர் மட்டும் நம்மளை பார்த்துட்டாருன்னா போதும் இருக்குல்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துட்டேன். அடுத்து 6 என்ன போட்டிருப்பாருங்களேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார். அப்ப இயேசு சொன்ன மாதிரியே செஞ்சாங்களாம். வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள், அது எவ்வளவுனா 2 படவு நிரம்பத்தக்க மீன்கள். அப்ப இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமையோடு இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், உன் வெறுமையை நான் போக்க போகிறேன். நான் உன்னை நிறைவாக்க போகிறேன். நிறைவான நன்மைகளை நான் நிரப்ப போகிறேன். என்னுடைய கரம் குறுகவில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க ரொம்ப ஷார்டேஜோட நீங்க இந்த கேட்டுட்டு இருக்கலாம். கடன்கள் இருக்கிறது, என்ன செய்ய தெரியல, ரொம்ப பணம் கம்மியா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன். உன்னை வெறுமையாய் அனுப்ப எனக்கு மனதில்லை, உன்னை நிறைத்து அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவன் அப்ப இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். தேவன் உங்களை வெறுமையாய் விட மாட்டார். உங்கள் தலை குனிய விட மாட்டார். ஆமென். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். அன்னைக்கு பேதுருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, வெட்கத்தோடு நிற்கிறான், தலைகுனிவோடு இருக்கிறான், அவ்வளவுதான் லாஸ் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு வந்து அற்புதம் செய்தார். அன்னைக்குதான் அவன் எனக்கு தெரிஞ்ச வாழ்நாளே பெரிய கேட்ச் பண்ணிருப்பான். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவுட் ஆஃப் சீசன் மிரக்கிள், காலையில் எப்படிங்க மீன் வரும், அது மாதிரி அவுட் ஆஃப் சீசன் மிரக்கிள் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். உங்கள் வெறுமை நீங்கும். நீங்கள் அவருடைய செழுமையான நன்மைகளை அனுபவித்து பரிபூர்ண நன்மை நாள் வாழ்வீர்கள். பரிபூர்ண நன்மை நாள் திருப்தியாவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.